தமிழகத்தில் யாராவது வணக்கம்னு சொன்னால் திருப்பி வணக்கம்னு சொல்லணும். நீங்கள் எல்லாம் உறைஞ்சி போய் உட்கார்ந்துருக்கீங்க. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வணக்கம்னு சொன்னால் கலவரம் மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் கை தட்டிட்டிங்கன்னா அதை வணக்கமாக நான் எடுத்துப்பேன். இல்லை, நீங்கள் உறைஞ்சி போயிருக்கிறது எனக்கு புரியுது. என்னை அறிமுகப்படுத்தின சகோதரிக்கு ரொம்ப நன்றி. இப்படி அறிமுகப்படுத்துவீங்கன்னு தெரிஞ்சுருந்தால் என் ஒய்ஃபை கூட்டின்னு வந்திருப்பேன். ஆனால் ஒன்றுமா, அந்த யூடியூப்பில் போட்ட தலைப்பெல்லாம் நான் கொடுத்த தலைப்பு இல்லை. நம்ம பேசும்போது எடுக்கிறாங்களா தலைப்பை அவங்களே போட்டுக்கிறாங்க. பொண்டாட்டிக்கே பயப்படாதவன்னு என் ஃபோட்டோ போட்டு வச்சிட்டான். அது நான் சொல்லவே இல்லை, நான் ராவணனை சொன்னேன். என் ஒய்ஃப் அதை பார்த்துட்டு நீ இப்படிலாம் வேறு பேச ஆரம்பிச்சிட்டியானா. இது ஒரு நல்ல நிகழ்வு. சாதாரணமாக நமக்கு தலைப்பெல்லாம் தரமாட்டாங்க. இங்கே புத்தக விழான்றதுனால தலைப்பு தந்திருக்காங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு தனமும் இன்பமும் வேண்டும். இந்த தலைப்பு மகாகவி பாரதியுடைய வைர வரிகள். பாரதி ரொம்ப தெளிவாக சொல்லுவான், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும். பாரதியும் நம்மளை மாதிரி தான், கைவசமாவது விரைவில் வேண்டும். அவன் ஒரு கனவு காண்றான், வேணுன்றது சீக்கிரம் வேணும்னு. நம்ம நிறைய பேர் அப்படி தான், ஆன்மீகத்திலே நம்ம அப்படி தான் சார் இருக்கோம். கேட்பதை கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணான்றான். 6 மாதம் கழித்து ஒன்றும் நடக்கலைன்னா கிருஷ்ணரை மாற்றிடுவோம். ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் வரலன்னு. ஆனால் மகாகவி பாரதி தனமும் இன்பமும் வேண்டும்னு சொல்லும் பொழுதே அதை ரெண்டாக பார்க்குறான். தனமும் இன்பமும் வேண்டும், ஏன் தரணியிலே பெருமை வேண்டும். இந்த 4 வரியை திருப்பி போட்டாலும் ஒரே அர்த்தம்தான் வரும். தரணியிலே பெருமை வேண்டும். அதுக்கு என்ன வேணும்? தனமும் இன்பமும் வேண்டும். ஏன் கைவசமாவது விரைவில் வேண்டும், அதுதான் என்னுடைய கனவு என்ற நிலையில் இருக்கிறான். இப்போ தனம் வேண்டும் என்பதில் நமக்கு ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. பணம் இல்லாமல் அதுவும் இந்த காலகட்டத்தில் 21ஆவது நூற்றாண்டின் மிகப்பெரிய கண்கண்ட தெய்வம் தனம், பணம். சார், வாழ்க்கையிலே வெற்றி அடைய வேண்டும் என்றால் பணம் என்பதுதான் முக்கியம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதான உண்மை. எனக்கு ஒரு தாத்தா நல்ல பணம் சேர்த்தார், வீடு வாசல்லாம் வச்சிருந்தார், எங்களுக்கெல்லாம் சொத்து எழுதி வச்சுட்டு போனார். வாழ்க்கையில் வெற்றி பெற்றதுனால் நாங்கள் இன்னும் அவர் படத்தை ஹாலில் மாட்டியிருக்கோம். யார் வந்தாலும் இதான் எங்கள் தாத்தா, இந்த வீடு அவர் தான் எங்களுக்கு வச்சார், பெருமையாக சொன்னோம். என் தாத்தா வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர். அந்த தாத்தாவோட தம்பி ஒருத்தர் இருந்தார், சின்ன தாத்தா. அவர் வேலை தொழில் ஒன்றும் பண்ணாமல் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் படம் கேட்ட போது அதில் போய் சேர்ந்தாரா? அவர் ஃபோட்டோ கூட எங்கள் வீட்டில் இல்லை. சொல்லுவாங்க, உங்கள் சின்ன தாத்தா நேதாஜி ரைட் அப்படி. ஆக பணம் என்பது தான் கண்கண்ட தெய்வமாக இன்றைக்கு இருக்கு. சரி, இன்பம் மகிழ்ச்சி எதுனா? மகிழ்ச்சி எதுன்னு நிறைய பேருக்கு தெரியல, அதான் பிரச்சனை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் மகிழ்ச்சி. சார், சில பேரை பார்த்தீங்கன்னா, ஒரு யங்ஸ்டரை பார்த்து கேட்டேன், தம்பி உனக்கு எது ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு. தலைவன் படத்தை முதல் நாள் முதல் ஷோ பார்க்கணும் சார்னா. அவன் தான். ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறவரை கேட்டேன், உங்களுக்கு எது சார் மகிழ்ச்சின்னு. ஜென்ரல் மேனேஜர் டிரான்ஸ்ஃபர் ஆகிறான் பாருங்க சார், அதுதான் மகிழ்ச்சின்னா. ஒரு வீட்டு அம்மாவை கேட்டேன், அம்மா உங்களுக்கு எது மகிழ்ச்சின்னு. பார்வதி சாவணம்னா. அது யாருமான சீரியல் ஏதோ ஒரு கேரக்டர், அவங்களுக்கு அது போதும் மகிழ்ச்சி. ஒரு குடிமகனை கேட்டேன், சார் உங்களுக்கு எது மகிழ்ச்சின்னு. முதல் 3 ரவுண்டு விட்டுரு சார். அந்த 4வது ரவுண்டில் நம்ம அட்ரஸ் மறக்கும் பாருங்க, அதையும் விட்டுரு சார். 6வது ரவுண்டில் நம்ம யாருன்னு நமக்கே தெரியாதுல்ல, அதான் சார் மகிழ்ச்சினா. ஆக மகிழ்ச்சியே ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இன்பம் என்பது பருவத்தை பொறுத்தது. எது? ஒவ்வொரு பருவத்தில் ஒரு இன்பம் இருக்கும். இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு பலூன் கிடைச்சா போதுங்க, அதுதான் அவங்களுக்கு சந்தோஷம்.
ஒரு 15 வயசு குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல படிப்பு கிடைக்கணும், அதுதான் சந்தோஷம். படிப்பு முடிச்சோன்னா வேலை கிடைக்கணும், அதுதான் சந்தோஷம். வேலை முடிஞ்சதும் சில பேர் லவ் பண்ணுவான், சில பேர் லவ் பண்ண பொண்ணையே கல்யாணம் பண்ணிப்பான், அவன் விதி, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல மனைவி அமையணும்னு கனவு காணுவான், இதுவரையும் யாருக்கும் அமைஞ்சதில்லை. கடவுள் எதுக்கு சார் இருக்கான்? அது பேலன்ஸ் பண்ணிடுவாப்ல. அப்போ எது இன்பம்? பாரதி சொல்றான், தனம் மட்டும் வந்தால் போராது, இன்பமும் வர வேண்டும்ன்றான். சார் பணம் இருந்தால் பிரச்சனைகளை சமாளிக்கலாமா? வள்ளுவன் சொல்றான் சமாளிக்கலாம். எப்படி? பணம் மட்டும் சேர்த்துக்கிடா, எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிடலாம். பொருள் மட்டும் இருந்தால் எப்படி பிரச்சனை தெரியுமா? குன்றின் மேலே ஏறி நின்று 2 யானைங்க சண்டை போடுறத வேடிக்கை பார்க்குற மாதிரி பிரச்சனையை நீ ஹேண்டில் பண்ணலாம். ஓஷோ சொல்றாரு, பணம் மட்டும் இருந்து விட்டால் போதும், உன்னுடைய பிரச்சனைகளை நீயே தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அது உண்மைங்க, உண்மை. இன்னைக்கு நம்ம நாட்டில் பணம் யார்கிட்ட அதிகமாக இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். மகிழ்ச்சியாக இருக்கான், எந்த பிரச்சனை வந்தாலும் கவலை இல்லை. சார் இன்னைக்கு இந்தியாவில் ஒட்டுமொத்த பணமும் யார்கிட்ட நிறைய இருக்குது? அரசியல்வாதிகிட்ட நிறைய இருக்குது. அவங்க பாருங்கள், எந்த பிரச்சனை வந்தாலும் சிரிச்சா மாதிரியே அறிக்கை விட்றோம், பார்த்தீங்களா? பிரச்சனையே இல்லை, சிரிச்சின்னே இருக்கான். என்னங்க இப்படி ஆச்சுன்னா அதுக்கும் சிரிக்கிறான். 20 மைக்கு முன்னால் கவலையே பட மாட்டான், சிரிச்சா மாதிரியே இருக்கிறான். சில பேர் அதுவே குவாலிட்டின்றான், உள்ளே போட்டால் கூட சிரிக்கிறாருங்க இவர் அப்படின்னு. அரசியல்வாதி. திரைப்பட உலகம் பார்த்தீங்களா, எவ்வளோ ரைடு போங்க சிரிச்சின்னே இருப்பான். ஏன்? அவங்க காசு இல்லை, அடுத்த படத்தில் எடுத்துருவான். இந்த 3வது பணம் எங்கே இருக்குது? சாமியாருங்க கிட்ட இருக்குது. அவனுங்களும் பாருங்கள் சிரிச்சின்னே இருக்கானுங்க. எத்தனை கேஸ் போடுங்க சிரிக்கிறான். சார் சாமியார் கோர்ட்டுக்கே சிரிச்சின்னே வரான் சார். வந்து ஜட்ஜை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுறான். யார்? இவன் கேஸுக்கு வந்தவன். மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னா ஜட்ஜி கேட்டார், சாமி உங்கள் மேலே கேஸே அதான், மங்களம் உண்டாயிட்டாங்க ஆசிரமத்தில், கேஸே அதான். ஜாமீன் வாங்கி திருப்பியும் சென்று வருகிறேன், மறுபடியும் கையை தூக்குறான். ஜட்ஜி சொன்னார், சாமி தப்பாக நினைக்காதீங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் வந்தால் போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது, உங்களுக்கு தெரியாதது இல்லை. அதுக்கு அவன் சொல்கிறான், சாமியார் உங்களுக்கு தான் என்ன தெரியல, 17 கேஸு போட்டிருக்கானுங்க, வந்து வந்து போகிற இடம்தான். ஆக பணம் இருந்துட்டால் கவலை இல்லைங்க, எந்த கவலையும் கிடையாது, எந்த பிரச்சனை கிடையாது. சார் பணம் இல்லாததுனால தானே சார் பிரச்சனை. கேஸ் விலை 100 ரூபாவா ஏற்றுறான், கவலை தான். ஜிஎம் கிட்ட போய், சார் கேஸ் விலை 100 ரூபாய் ஏறிச்சுன்னு நல்ல காலம் ஞாபகப்படுத்தினீங்க மோகன சுந்தரம், நாளையிலேருந்து உப்புமா நம்ம கேன்டீனில் 50 ரூபான்னா, சம்பளம் ஏற்றுவான்னு கேட்டேன். 50 ரூபான்னா, அந்த 50 ரூபாய்க்கு எங்கள் கேன்டீனில் உப்புமா சாப்பிட்றது நாண்டுக்கிட்டு சாவலாம். ஆமாங்க, ஒய்ஃபு வந்து பயமாக இருக்குங்க, சினிமாவுக்கு போகிறதுக்கு 120 ரூபா டிக்கெட்டு, அந்த பாப்கார்ன் 150 ரூபா இல்லையா? இப்போ 2 வீலர் பார்க்கிங் 100 ரூபா, முடிஞ்சு போச்சு. மாத சம்பளத்தில் 5ல் ஒரு பகுதி. ஒன்றும் பண்ண முடியல. வீட்டு தேவை, பணம் தேவை. நம்மளுடைய கஷ்டம் தெரியாது வீட்டில். என் வீட்டிலே சொல்கிறாங்க, நான் நீ ஊராக போய் பேசி என்ன பிரயோஜனம், வீட்டில் டிவிடி இல்லைன்னா விடு, அதுக்கெல்லாம் டென்ஷன் வேறு வழி இல்லைங்க, வாங்கி கொடுக்க முடியலன்னா டென்ஷன் ஆகக்கூடாது. அப்புறம் நான் சொன்னேன் ஒய்ஃப்கிட்ட, நீ எல்லாம் கவலைப்படாத, இங்கே பார், டிவி, மிக்சி, கிரைண்டர், டேபிள் ஃபேன், இதெல்லாம் நம்மளா காசு கொடுத்து வாங்கணும், அவங்க தானே கொடுத்தாங்க. இன்னும் 1 வருஷம், இன்னொரு எலெக்ஷன் வரும், அந்த 2 பேரில் யார் வந்து விலையில்லா விசிடி தரேன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு போயிடும். இல்லைன்னா இருக்குது கஷ்டம், ஒன்றும் கிடையாது. ஆக இன்னைக்கு வாழணும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் பணம் தான் சார். ஒன்றுங்க, எழுந்திருக்கும் போதே உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவது என்றால் உங்கள் கையிருப்பு தான் உண்மை. காலையில் கண்ணு வலிச்சவொன்னே எவன் கடங்காரம் வருவான்னு நினச்சாலே கண்ணு விழிக்கவே தோணாதுங்க, கவலை சூழ்ந்துக்கும். இப்போ என் பேரில் ஒரு 50 லட்சம் ரூபாய் ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்க, இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எழுந்துக்கும் போதே தெம்பாக இருக்கும், அது ஞாபகம் வரும்.
எனக்கே சுய கௌரவம் வரும், கம்பீரம் வரும், வாழ்க்கையினுடைய ஒரு நம்பிக்கை வரும். 50 லட்ச ரூபா வச்சுருக்கோம், அடுத்த வருஷம் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும், கவலை இல்லை, எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கலாம். அந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு எது முக்கியம்? அங்கீகாரம். அதுதான் நம்ம வாழ்க்கையிலேயே மகிழ்ச்சி. நம்மளை மனுஷனா ஒருத்தன் மதிக்கிறான்னா மகிழ்ச்சிங்க. அது பணம் வச்சிருக்கிறதுனால மனுஷனா நல்லது. சார் பணம் மட்டும் இருந்துட்டாங்க, நம்மளுக்கு எவனோ ஒருத்தன் தூரத்து சொந்தக்காரன் அவன் வீட்டு கல்யாண இன்விடேஷனில் நம்ம பேரை போடுறான், நம்மளை கேட்க கூட மாட்டான், அன்புடன் எதிர்பார்க்கும்னு நம்ம பேரை போடுறான். ஏன்? நம்மகிட்ட பணம் இருக்கு. பணம் இல்லை வச்சுக்கோங்களேன், சொந்த தாய் மாமனாக இருந்தாலும் இன்விடேஷனில் பேர் போட மாட்டான். ஏன்? பணம் இல்லை, அங்கீகாரம் இல்லை. இவன் அதை கேட்கறதுக்கு கல்யாணத்துக்கு போவான். யார்? தாய் மாமன். என் பேர் ஏன் இன்விடேஷனில் போடல அப்படின்னு. அவன் நீ வரக்கூடாதுன்னு தான் அவன் போடல. அதை போய் நேரில் போய் ஏன் கேட்குற? இன்றைய பொழுதிலே நீங்கள் எது வாழ்க்கையின் இன்பம் என்றால், உங்களுக்கு பணம் இருந்தால் உண்டு. கல்யாணமே ஆகாதுங்க, முன்ன மாதிரி இல்லை கல்யாணம்லாம். இப்போ மாப்பிள்ளை தேடுறவங்களாம் தெளிவாக இருக்கான். பொண்ணை வச்சிருக்கிறவன் நீங்கள் இண்டு பேப்பர் எடுத்து பாருங்கள், நல்ல குணமுள்ள நேர்மையான பையன் தேவைன்னு யாராவது போட்டானா? மாப்பிள்ளை எப்படி வேணும்னு போடுறான் பொண்ணு வீட்டுக்காரன். வெல் செட்டில்டு எல்லாமே வெல் செட்டில். அப்படின்னா என்ன? நல்ல வேலை, நல்ல பணம், வெல் செட்டில். அதனால தான் ஏற்கனவே கல்யாணம் ஆகி செட்டில் ஆனவங்க கூட போடுறான் அப்ளிகேஷன். நீ என்ன கேட்ட? வெல் செட்டில். நான் ஏற்கனவே வெல் செட்டில்டுனா அதான் சார். பையனுக்கு அப்பா பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட சொல்கிறான், வெறும் கிளர்க்குன்னு நினச்சிடாதீங்க, ஆர்டிஓ ஆஃபீஸில் கிளர்க்கு, வெறும் கிளர்க்குன்னு நினச்சிடாதீங்க, தாசில்தார் ஆஃபீஸில் கிளர்க்கு. அப்படின்னா அர்த்தம் மேல் வரும்படி வரும்னு. அதை குவாலிஃபிகேஷனாகவே மாற்றிட்டானுங்க. வெறும் பிஏஎம்ஏ இல்லை, அதெல்லாம் ஒரு குவாலிஃபிகேஷனு. அப்போது எது நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது, எது நமக்கு இன்பத்தை தருகிறது? பொருள். மாமியார் வீடாக இருந்தால் கூட நம்ம நல்ல வெல் செட்டில் உண்மையிலேயே நல்ல பணம் இருந்தால் தான் நம்மளுக்கு மரியாதை இருக்கும். சார் நான் இங்கே பட்டிமன்றம் பேசின்னு சுற்றின்னு இருக்கேன். என் ஒய்ஃபுக்கு ஒரு தங்க, அவங்க கல்யாணம் ஆகி அந்த பையன் என் சகலை இதில் இருக்கார், துபாய். நான் வாரம் ஒரு ஸ்வீட் பாக்கெட் வாங்கிட்டு போய் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போய் மாமியார் மாமனாரும் பார்த்துட்டு, அவங்களுக்கு வேறு குழந்தை இல்லை, அவங்கள பார்த்துட்டு வருவோம் நானும் என் ஒய்ஃபும். இந்த துபாய் மாப்பிள்ளை இருக்கார்ல, அவர் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருவார். அவர் துபாயில் பில்டிங் கான்ட்ராக்டுன்னு வடிவேல் கணக்கில் சொல்கிறார். அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியல, சொல்கிறார். சார் அந்த ஆள் வருஷத்துக்கு ஒரு வாரம் வராரு சார். அவர் எடுத்துகிட்டு வர சென்ட்டுக்கும் டைகர் பாம் தைலத்துக்கும் இன்னும் மரியாதைன்றீங்க. நம்ம வாரம் போகிறோம். அன்றைக்கி போனால் அந்த ஆள் வந்திருக்காரு. சரி போய் பார்த்தா எங்கள் மாமியார் ஓடி என்கிட்ட, மாப்பிள்ளை கோச்சிக்காமல் போய் மாவு பேக்கெட் வாங்கிட்டு வாங்கன்னு. எனக்கு பயங்கர கோபம். நான் யார்? என்னை பற்றி வரவேற்புரிய ஒரு 3 நிமிஷம் சொல்கிறாங்க, நீ மாவு பேக்கெட் வாங்கிட்டு சொல்லுதேன்னு முறைச்சேன். ஒன்றும் வேலைக்கு ஆகலை. என் ஒய்ஃப் அங்கேருந்து முறைக்கிறா, போட ஒன்று போயிட்டு வந்துட்டு சொன்னேன் என் ஒய்ஃபுக்கிட்ட, ஒரு மரியாதை இல்லையா, நானும் இந்த வீட்டு மாப்பிள்ளை இல்லையான்னு. எங்கள் மாமியார் சொல்லியிருக்காங்க, அவர் வராதவர் வந்திருக்காரு, இவர் வாரம் வர்றவருன்னு. அப்போது மரியாதை என்பது மனிதனுக்கு இல்லை என்ற ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது. அதான் உண்மை. சார் சில ஆட்டோவில் நண்பர்கள் எழுதி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை தேவை. அது சும்மா ரைமுக்காக இல்லை, உண்மை. சார் குழந்தைக்காக பிரசவத்துக்கு என் ஒய்ஃபை அட்மிட் பண்ணிவிட்டு வழக்கம் போல் வராண்டாவில் உட்காந்து இருக்கேன். உள்ளேருந்து ஒரு ஆயமாக வந்தது, மோனசுந்தரம்ச்சி, ஏதோ எனக்கு அதுதான் பேர் வச்ச மாதிரி. என்னம்மான? உங்கள் மனைவி? ஆமாம். உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ச்சு. மகிழ்ச்சியாக இருந்து, என்ன குழந்தை என்ன துடு கொடுச்சு. அதாவது நமக்கு என்ன குழந்தைன்னு தெரியறதுக்கு நம்ம துடு கொடுக்கணும். கருவறை முதல். போன வருஷம் எங்கள் பெரியப்பா செத்து போயிட்டார். இடுகாட்டுக்கு போனோம், எல்லாம் முடிஞ்சுது. கடைசியாக அந்த இடுகாட்டில் வேலை செய்கிற நண்பர் கடைசியாக மூஞ்சி பார்க்குறவங்க பாருங்கன்னாரு. சரி பெரியப்பா மூஞ்சி கட்சியாக பார்த்துக்கலான்னு கிட்ட போனேன். துட்டு கொடுக்குனார். ஏன்னு? மூஞ்சி பார்க்கணுன்னாரு. எங்கள் மூஞ்சி பார்க்க பிடிக்காது, அவர் போனார். அதை மூஞ்சி பார்க்கறதுக்கு நான் எதுக்கு? கல்லறை வரை. இன்றைக்கு பணம் மட்டும்தான் கடவுள் என்று ஆகிவிட்டது. சார்
எதுவாக இருந்தாலும் சார் வீட்லேயே நம்ம பையனை டூருக்கு போகணுன்றான். டேய் அப்பாடா உன்னை எவ்வளோ அன்பாக பார்த்துக்கிறேன், அதெல்லாம் இது டூருக்கு காசு கொடுங்க. ஒய்ஃபே திடீர்னு சொல்கிறா, வர வர என் மேலே உங்களுக்கு அன்பே குறைஞ்சிச்சின்னு பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா சில வாட்டி கண்டுபிடிச்சிடுவாங்க சார் அவங்க மூஞ்சி வச்சு, இவ எப்படி கண்டுபிடிச்சான்னு. எப்படின்னு, இல்லை எனக்கு நெக்லஸ் வாங்கி தரேன் நீங்களே இன்னும் தரலன்னு. அப்போது அன்பு, கணவன் மனைவி அன்பு என்பது கூட பணத்தை பிரதானமாக வைத்து கொண்டு தான் இன்றைக்கு வாழ்க்கை நடக்கப்படுகிறது என்று சொன்னால், பணம் இருந்தால் இன்பம் வரும் சார். 1947 நமக்கு சுதந்திரம் வந்தது. 1950 குடியரசானோம், இந்திய அரசியலமைப்பு சட்டம். அன்னிலேருந்து சட்டம்லாம் வந்துச்சு. திடீர்னு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் திடீர்னு ஒரு அரசாணை விட்டாங்க. என்னென்னா, கணவர்கள் மனைவியை துன்புறுத்தினால் மனைவிமார்கள் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், வன்கொடுமை இல்லைன்னா சரியானா வன்கொடுமைன்னு. அந்த ஜீவோ பாஸ் பண்ணிங்க. அடுத்த நாள் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரையும் போலீஸ் ஸ்டேஷன் ஃபுல்லாக க்யூ நிற்கிது. எல்லாம் போய் எங்கள் வீட்டுக்கார வந்துடுச்சுல சட்டம் வந்துடுச்சுன்னு. ஆனால் நான் ஒன்று கேட்குறேன், 1950 இன்னைய வரையும் எந்த பெண்ணாவது போய் இவ்வளோ நாள் இந்த பெண்கள், குடும்ப பெண்கள் போய் எங்கள் மாமியார் என்ன தொல்லை பண்ணுறாங்க, எங்கள் மாமனார் தொல்லை பண்ணுறாரு, புருஷன் அடிக்கிறாரு, எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கல்ல. ஏதாவது ஒரு பெண் இந்தியாவில் எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லையாவது போய் என்னுடைய கணவர் வருமானத்துக்கு அதிகமாக சம்பாதிக்கிறார், அவர் மீது நடவடிக்கை எடுங்கள்னு எந்த பெண்ணாவது கேட்டிருக்கா? இல்லை. ஏன் வாங்க சொல்கிறதே அவங்க தான். உங்களுக்கு ஒன்றும் தெரியல, எதிர் வீட்டுக்கார் பாருங்கன்றா ஆரம்பமே. அவரும் தானே கிளர்க்கு, நீ என் தானே கிளர்க்கு, நீ வேஸ்ட்டு அப்படின்றா. ஆக எதுவாக இருந்தாலும் தேவை சார். மனுஷனாவே மதிக்க மாட்டாங்க பணம் இல்லைனா. மனுஷனாவே மதியாதை கிடையாது பணம் இல்லைனா. ஒரு வீட்டில் காலிங் பெல் அடிக்குது, ஒரு பெரியவர் போய் கதவு திறக்கிறார், ரிட்டையர்டு பர்சன் வீட்டில் இருக்கிறாரு, கதவு திறக்கிறாரு. வந்தது ஒரு பையன், வீட்டில் யாரும் இல்லை அப்படின்றான். அப்போ கதவு திறந்தவர் அந்த பையன் கேபிள் டிவி துட்டு வாங்க வந்த பையன். இவரை மனுஷனாவே மதிக்கலை. அவனை பொறுத்தளவுக்கு மனிதர்கள் என்பவர்கள் அவனுக்கு யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்க தான். வீட்டில் யாரும் இல்லைன்னு அந்த பெரியவரை கேட்குறாங்க. உண்மைதான், உண்மைதான். ஒரு பெரியவரை அவங்க பையன் கூட்டிகிட்டு வரான், முட்டு வலி, டாக்டர் சொல்கிறாரு நீ ரீப்ளேஸ்மெண்ட்டு போடும் போல் இருக்குன்றாரு. பையன் கேட்குறான், செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிக்கவான்னு. எல்லாருமே கேட்குறது தான். அந்த மருமக சொல்லி, இப்போ என்ன நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு நான் ஒரு ஒலிம்பிக்கில் ஃபுட்பால் ஆட போகிறாரு விடு அப்படின்னு. ஆக மனுஷங்களுக்கு மரியாதையே பணம் தான். நான் ஒன்று சொல்லுகிறேன் பெரியோர்களே, 50,000 ரூபாய் பென்ஷன் வாங்குகிற எந்த முதியோரையும் யாரும் முதியோர் இல்லத்தில் சேர்ப்பதில்லை. அதான் உண்மை. ஆக உங்கள் கையில் பணம் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை சிறக்கும். அட பிறப்பு இறப்பு கூட பணத்தை பொறுத்து தான் ஆகிவிட்டது. ஒரு பணக்காரன் இறந்துட்டா எல்லாம் அவர் போயிட்டாரப்பா, எவ்வளோ இருந்த ஆள வேண்டியவர் போயிட்டாரப்பா பாவம். ஒரு ஏழை செத்தா நல்ல காலம் போயிட்டான், இருந்த கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு. அப்போ உயிர்களும் மரணமும் கூட வித்தியாசப்படுகிறது சார். இப்போ எல்லாமே ஒரு காலத்தில் ரோல் மாடல்ன்றது வேற மாதிரி இருந்தது. ஐயா சொன்ன மாதிரி ரோல் மாடல்லாம் வேற மாதிரி இருந்தது. மகாத்மா காந்தி அதெல்லாம் அந்த பழையது. இப்போ ரோல் மாடலே பில்கேட்ஸ் தான், அம்பானி தான். அந்த மாதிரி சீக்கிரமாக பணக்காராகணும். இப்போ எனக்கு ஒரு ரோல் மாடல் உண்டு, மகேஷ்னு பேர். எங்கள் பெரியப்பா பையன், என்னோட ஒரு வயசில் பெரியவன். என் வாழ்க்கையில் பாதி உயிரெடுத்தவன். அவன் நல்லா படித்தான் சார். நம்ம வெறும் 35 மார்க்கு, கிளாஸ் ஃபஸ்ட்டு, கேம்பஸ்ஸு, இன்ஜினியரிங். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவும் அப்பாவும் எப்போ மகேஷை பாரு, மகேஷை பாரு, மகேஷை பாரு, அவனை மாதிரி வரணும், அவனை மாதிரி வரணும். அந்த பையன் கேம்பஸ் இன்டர்வியூவில் இதுக்கு போயிட்டான், அமெரிக்காவுக்கு. லட்சக்கணக்கில் சம்பாதிக்க ஆரம்பித்தான். நீயே இருக்கிய மகேஷ் பார் லட்சக்கணக்கில். அதாவது லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவன் தான் முன்னுக்கு வந்தவன்ற மாதிரி ஒரு விதிமுறை வந்துடுச்சு பெற்றோர்கிட்ட. எங்கள் அம்மாவும் அப்பாவும் அவ்வளோ உயிரெடுத்தாங்க. நல்ல காலம் மகேஷனை காப்பாற்றினான். அவன் போய் செட்டில் ஆகி லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு ஒரு நீக்ரோ பொண்ணை கல்யாணம் பண்ணினான். தப்பிச்சேன். இப்போ நான் அடித்தேன். அம்மா நீ சொல்கிற மாதிரி எதுலேயுமே மகேஷ் ஈக்குவல் வரல, இது ஒன்று தான் பேலன்ஸு, நீ என்ன நினைக்கிறேன்னு கவனிந்துட்டாங்க. ஆக எதுவாக இருந்தாலும்
மதிக்கத்தகாதவரையும் மதிக்க வைப்பது பணம் மட்டுமே. இது நான் சொல்ல, திருவள்ளுவர். சார், காரில் போகிறவன் டாக்ஸ் கட்டாமல் இருப்பான் சார், வருமான வரி கட்டாமல் இருப்பான், காரில் போவான். அவனுக்கு இருக்கிற மரியாதை வாங்குகிற எல்லா பொருளையும் ஜிஎஸ்டி கட்டிட்டு சைக்கிளில் போகிற நமக்கு கிடையாதுங்க. ஆக எதுவாக இருந்தாலும் மதிக்கத்தகாதவரையும் மதிக்க வைப்பது பணம் தான். சார், வள்ளுவர் இன்னும் ஒரு படி மேலே போகிறார். அவர் அந்த வள்ளுவருக்கு அந்த காலத்தில் பாஸ்போர்ட் பற்றி தெரியல, அதனால் சொல்கிறாரு, பணம் இருக்கிறவனுக்கு உலகத்தில் எங்கே வேணாலும் போகலாம், பணம் என்பது அவனுக்கு கலங்கரை விளக்கம். வள்ளுவர். விஜய் மல்லையா பற்றி கேள்விப்பட்டிருக்கார். அதான் பாஸ்போர்ட்டு, பணம் இருந்தால் போதும் பாஸ்போர்ட்டு. எதுவாக இருந்தாலும், அட எவ்வளவு புகழ் வாய்ந்தவனாக இருந்தாலும் பணம் இல்லை என்றால் அவன் மனிதம் இல்லை. வின்சென்ட் சர்ச்சில் ரொம்ப தன்னை பற்றிய ஒரு அபிப்பிராயம் உண்டு அவருக்கு எப்பவுமே. சர்ச்சிலுக்கு மிகச்சிறந்த பேச்சாளர், அறிவாளி, 2ஆம் உலகப் போரை கையில் எடுத்து வெற்றிக்கு வித்திட்டவன். அவர் வானொலியில் பேசுறதுக்கு ஒரு முறை டாக்ஸியில் போயிருக்கார். போனாரா, போயிட்டு இறங்குறார். இறங்கும்போது அந்த டாக்ஸிக்காரங்கிட்ட சொன்னார், டிரைவர்கிட்ட கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் உள்ளே போயிட்டு வெளில வரேன், என்னை திருப்பி கூட்டி போய் விட்டுருன்னு. அவன் சொன்னானா, இல்லை இன்றைக்கி சர்ச்சில் ரேடியோவில் பேசுகிறாரு, நான் அதை கேட்கணும். முடியாதுன்னு சர்ச்சிலுக்கு ரொம்ப பெருமையாயிடுச்சு. அடடா, ஒரு டாக்ஸி டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சில் என்ன பண்ணார், சும்மா இல்லாமல் ஒரு $5 எக்ஸ்ட்ராவாக தரேன் அப்படின்னாரு. வெயிட் பண்ணுறேன் சார் அப்படின்னு. அப்போ சர்ச்சில் அவர் எப்போ வேணாலும் பேசுவார் சார், நான் அதுதான் டெய்லி பேசுகிறாரு, எப்போ வேணாலும் பேசுவார். ஆக மரியாதை என்பதோ பணம். சார், ஒரு காலத்தில் கோயில் எப்படி இருந்தது, சிறப்பு தரிசனம் எப்படி வந்தது, பணம். ஏன் முதல்லலாம் ஒரு 40 வருஷம் முன்னாலெல்லாம் சிறப்பு தரிசனம்லாம் ஆலயத்தில் கிடையாது, எல்லோரும் கும்பலாக தான் போனோம். அதில் பணக்காரன் என்ன பண்ணாங்க, அந்த ஐயர் விபூதி கொடுக்க வரும்போது சாமி சாமின்னு ஒரு 10 ரூபா அப்படியே காமிச்சான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, வாங்கோ அப்படின்னாரு. அப்புறம் வாங்கோ வாங்கோன்னுச்சு. கவர்மெண்ட் பார்த்தது, இவர் வாங்கோன்றதுக்கு நம்மளே வாங்கிக்கலான்னு. சிறப்பு தரிசனம். ஆமாங்க, நான் டெய்லி பெருமாள் கோயில் போகிறவன். நான் பெருமாளை பார்த்துட்டு நமக்கு அவ்வளோதான் முடியும். ஒரு 10 ரூபா போட்டேன் தட்டில். பக்கத்தில் ஒருத்தர் 100 ரூபா போட்டான். உள்ளே போனவர் வெளில அந்த ஜடாரியை 100 ரூபா போட்டார்ல, அவருக்கு பெருமாளுக்கு வைக்கிற மாதிரி வைக்கிறான். அவ்வளோ எனக்கு டொங்குன்னு தட்டிட்டு போயிட்டான். இந்த 8ஆம் கிளாஸில் டீச்சர்கிட்ட வாங்கின குட்டு இல்லை, பணத்துக்கு ஏற்ற மரியாதை. சார், இந்த நாட்டில் தேர்தல் ஒரு காலத்தில் வேறு மாதிரி நடந்தது. எது, அப்போல்லாம் மக்களுக்காக கஷ்டப்பட்டவர்கள் யாருன்னு லிஸ்ட் எடுத்து, மக்களுக்காக சுதந்திரத்துக்காக ஜெயிலுக்கு போனவங்க யார், அதான். இப்போ அப்படி கிடையாது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தேர்தல் எப்படி நடக்குதுன்னு, சரியா? இப்போது ஒரு தொகுதி உள்ள தேர்தல் வேட்பாளர்கள் எப்படின்னா, ஒரு தொகுதி உள்ள அந்த தொகுதியில் எந்த ஜாதி ரொம்ப அதிகமாக இருக்கோ எல்லா கட்சியுமே அந்த ஜாதியுடைய வேட்பாளர் தான் நிறுத்துவாங்க, அப்படி தானே? அப்படி கூட வேட்பாளர் நேர்காணலில் எல்லாம் முடிஞ்சு போச்சு. முதல் கேள்வியை எவ்வளோ செலவு பண்ணுவேன்னு தான் கட்சி கேட்குது, எவ்வளோ செலவு பண்ணுவேன்னு. யார் அதிகமாக சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சீட்டு கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க நம்மளுக்கு தரணும்ல அது. ஆக அரசியல் எதுவாக இருந்தாலும் சரி சார், ஒன்றும் இல்லைங்க, பணம் இருந்துட்டால் போதும், புகழ் வரும், பதவி வரும். நீங்கள் ஒன்று ஒரு 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 கச்சேரி, இப்போ மார்கழி மாதம் ஒரு கச்சேரி நடக்குது, ஒரு மார்கழி திருவிழா, முழு செலவு நான் எடுத்துக்கிறேன்னு வைங்களேன், உங்களை தலைவராக போட்டுருவான். நீங்கள் மேடையில் உட்காந்துக்கலாம். ஒருத்தர் அப்படி தான் டொனேஷன் கொடுத்துட்டு, ஸ்பான்சர் கொடுத்துட்டு அவரை கச்சேரிக்கு கூப்பிட்டாங்க. முதல் வரிசையில் உட்காந்துட்டார். கர்நாடக சங்கீதத்தை பற்றி ஒன்றும் தெரியாது, ஆனால் அவர் தான் அந்த முழு விழாக்கு ஸ்பான்சர். என்ன பண்ணிட்டாங்க, தலைவரை நீங்கள் ஒரு வார்த்தை பேசுங்கன்னு மேடைக்கு அமைச்சிட்டாங்க. பணம் இருந்தால் பதவி வரும், பணம் இருந்தால் புகழ் வரும். அவர் தலைவராகி மேலே உட்காந்துட்டு பக்கத்தில் இருந்தவர்கிட்ட கேட்டாராம், நான் வர வரையும் நிறைய பேர் கல்யாணி சிவரஞ்சனின்னு பேசிக்கினே இருந்தாங்களே, மேடையில் லேடிஸையே காணுமே ஏன்னு கேட்டிருக்காரு. அவங்க ராகம் சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு அது தெரியாது. அவர் கல்யாணி சிவரஞ்சன்றது லேடிஸ் நினச்சின்னு இருக்கார்.
எதுவாக இருந்தாலும் பணம். இன்னைக்கு சராசரியாக நடுத்தர குடும்பத்தில் இருப்பவனுக்கு வாழ்க்கையிலே வசதிகள் வந்தது இல்லை, மகிழ்ச்சி என்ன சொன்னால் சொந்த வீடு. நான் எவ்வளோ கவலைப்பட்டிருக்கேன், ஒரு சொந்த வீடு. ஆமாங்க, வீடு வாங்கலாம் கட்டலான்ற ஆசையில் வழக்கம் போல் இந்த மனக்காமிக்க போவாங்களே, அந்த வண்டியில் ஏறினேன். சனிக்கிழமை பக்கத்தில் ஒருத்தன் பையோட உட்காந்துக்கிறான் உள்ளியே. நான் அவனை பார்த்து சிரித்தேன், அவன் என்னை பார்த்து சிரித்தான். அப்புறம் அவன் என்ன கேட்டான், லேண்டு பார்க்க போகிறீங்களா? நான் ஆமாண்ணே. ஏன் என்னை பார்த்து சிரிச்சிங்க அப்படின்னா, நான் சொன்னேன், இல்லைங்க லேண்டு பார்க்க தானே போகிறோம், பணம் ஒன்றும் இன்றைக்கே தர வேணாமே, நீங்கள் என்ன பையோட வந்துக்கிறீங்களேன்னு. அவன் சொன்னான், சென்னைக்கு அருகேன்னு சொல்லியிருப்பானுங்களே. ஆமாங்க. ஆக்சுவலாங்க அவன் சொல்கிறான், என் சொந்த ஒரு விழுப்புரம், நான் மெட்ராஸில் வேலை செய்கிறேன். இப்போ இந்த வண்டி புறப்பட்டு சென்னைக்கு அருகேனால இவன் நேராக வெத்துமை விக்கிரவாண்டியில் நிறுத்துவான். போகும்போது கும்பகோணம் டிகிரி காப்பி ஒன்று வாங்கி கொடுப்பான். விக்கிரவாண்டியில் இறங்கி நான் ஷேர் ஆட்டோவில் போய்டுவேன் வீட்டுக்கு. திரும்பி அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை இதே மாதிரி ஒரு வண்டி வரும், அதில் ஏறி சென்னைக்கு வந்துடுவேன். நான் கூட ஏதோ நினச்சேன், உண்மையிலே அப்படி தான். கும்பகோணம் டிகிரி காப்பி வாங்கி கொடுத்து என்னை விக்கிரவாண்டியில் இறக்கினானுங்க. அன்றைக்கி தாங்க தெரிஞ்சுது விழுப்புரம் சென்னைக்கு மிக அருகே இருக்குன்னு. ஆக பணம் தேவை, வீடு கட்டுறதுக்கு பணம் தேவை. ஐயோ, எதுவாக இருந்தாலும் நீங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் பணம் தேவை. ஒரு பண்டிகை சார், ஒரு குடும்பஸ்தனுக்கு என்ன சார் மகிழ்ச்சி? பண்டிகை, குடும்பத்தோடு கொண்டாடக்கூடிய பண்டிகை. பணம் இல்லாமல் ஒரு பண்டிகையை குழந்தைகளோட நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க. இந்த வாட்டி தீபாவளி 6ஆம் தேதி வந்துதா, வழக்கம் போல் போனஸ் இந்த தரேன் அந்த தரேன்னு அவன் என்ன பண்ணிட்டான், 1ஆம் தேதி பிறந்த உடனேங்க போனஸும் சம்பளத்தையும் ஒன்றா சேர்த்து கொடுத்துட்டான். அவன் புத்திசாலி. நமக்கு ரெண்டுமே போனஸ்ன்னு போட்டு மாத கட்சியில் தவிச்சோம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. என் ஒய்ஃப் சொல்கிறா, இந்த தீபாவளிக்கு புது டிசைன் வந்திருக்கு. என்னென்னு ஒன்றும் இல்லைங்க, ஃபோட்டோ கொடுத்துட்டா பட்டு புடவை ஃபுல்லாக நம்ம முகமே அடிச்சு கொடுக்குறாங்களான்னா. ஒரு மூஞ்சியை பார்க்க முடியல, புடவை ஃபுல்லாக மூஞ்சான். இல்லை, எதிர்பார்ப்பு குழந்தைகளிடம் அதிகம், வீட்டில் இருப்பவர்கள் அதெல்லாம் சரி பண்ணாமல் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது சார். ஒன்றும் இல்லைங்க, வேற வழியே கிடையாது. உங்களை வாங்க வைக்கிறதுக்குன்னே தெளிவாக இருக்கான் விளம்பரங்கள் இல்லையா? நுகர்வோர் கலாச்சாரம் ரொம்ப வந்துடுச்சு. என் ஒய்ஃப் சொல்கிறா, நல்லா இருக்குது, இருந்தாலும் அவன் கொடுக்குற ஆடு, பணம் அத்தியாவசியமாக இருக்கணும் கையில், அவன் கொடுக்குற ஆடு அந்த மாதிரி. என் ஒய்ஃபு சொல்கிறா, 4 பர்னர் வச்சு ஸ்டவ் வந்துக்குதான் வாங்கணுன்றா. இந்த 2 பர்னர்லேயேங்க வெறும் சாம்பாரும் உருளைக்கிழங்கும் தான். இதுக்கு எதுக்கு 4 பர்னர்? இதுவே அதை வச்சுட்டு நடுவில் வந்து சீரியல் பார்ப்பா. நான் அன்றைக்கி கேட்குறேன், என்னமோ கருகின வாசனை வருதுன்னு. ஐயோ, ரசத்தை சுட வச்சேங்கன்றா. அப்போ கூட சுட வைக்கிறது தான், புதுசாக வைக்கிறது இல்லை. இதுக்கு 4 பர்னர். வெட் கிரைண்டர் ஏற்கனவே இருக்குது, கவர்மெண்ட் கொடுத்தது. ஒன்று புதுசு வாங்கணுன்றா. என்னென்னா டில்ட்டிங் வெட் கிரைண்டர். என்னென்னா அரைச்சி ஒன்று அது சாய்ச்சிக்குமா, என்ன சாய்ச்சாலும் கல் மாதிரிக்கு போகுது இட்லி. இல்லைங்க, ஆமாம், இந்த டேபிள் மேட்டை தயவு செஞ்சு வாங்கிடுங்க, என்ன இல்லைன்னா கேஸ் போடுவானுங்க போல இருக்குது. அதில் டெட் பாடியை தவிர எல்லாம் வைக்கலாம் சொல்கிறாங்க. இல்லை, வாங்க வைக்கிறாங்க, அதுக்காக சொல்கிறாங்க. விளம்பரங்கள் உங்களை தூண்டுகிறது, வாங்க வைக்கிறாங்க. ஒரு ஃபோன் மிஸ்டு கால் கொடுத்தா போதும் வந்துடுது. பயமாக இருக்குது மிஸ்டு கால் கொடுக்க. யாராவது நம்பரு தப்பாக அடிச்சிட போகணும்னு. ஏன்னா அன்றைக்கி அப்படி தான் நினச்சிட்டு எங்கள் கட்சியில் இணைஞ்சதுக்கு நன்றின்னு வந்தது. ஐயோயோன்னு மிஸ்டு காலுங்க அது. நான் ஏதோ ஒரு கால் அனுப்பிச்சேன். இன்பம் என்பது வெளியே இருந்து உள்ளே வருவது அல்ல. இன்பம் மகிழ்ச்சி எல்லாம் உள்ளே இருந்து வெளியே போவது. ஆக ஒட்டுமொத்தமாக பார்த்தால் உள்ளே இருந்து வெளியே போகின்ற மகிழ்ச்சி, உள்ளே மகிழ்ச்சி எப்படி உண்டாகும் என்று சொன்னால், ஒரு தனம் ஒரு பணம் நம்மிடம் நமக்கு தேவையான அளவுக்கு இருந்துவிட்டால் உள்ளத்திலே மகிழ்ச்சி உண்டாகும். அந்த மகிழ்ச்சி நம் வாழ்க்கையை பிரகாசமாக வைக்கும். நன்றி.